ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனல் குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பருப்பு உருண்டைக்காக கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். கடலப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 hour ஊற வைக்கணும். ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன். அதாவது ஒரு நெல்லிக்காயை விட சின்ன சைஸில் புளி ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ பருப்பு 1/2 hour ஊறியாச்சு. அது ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்து அரைச்சிட்டு வந்தாச்சு. இதில் பார்த்திங்கன்னா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்கன்றதுனால ஒன்று ஃப்ளேவருக்காக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சிட்டு அதை இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு, அதாவது இட்லி தட்டில் நம்ம உருண்டை பிடிச்சிருக்கிற உருண்டையெல்லாம் வச்சு ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். அந்த உருண்டை பிடிச்சேன் பார்த்தீங்களா, அந்த பருப்பு அதில் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். எதுக்குன்னா குழம்பு தாளிக்கும் போது போடுறதுக்காக. மீதியெல்லாம் நம்ம ஆவியில் வேக வச்சுக்கலாம். இட்லி பாத்திரம் வச்சாச்சு. ஓகே, க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். அது வேகிறதுக்குள்ளே குழம்புக்காக எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் கட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. இப்போ ஜாரில் தேங்காய், பூண்டு, சோம்பு, கொஞ்சமாக கடலை கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். போட்டு அரைச்சிக்கலாம். ஜார் எண்ணெய் எப்படி இருக்குதுன்னு நினைக்காதீங்க, அது பருப்பு அரைச்சேன் இல்லைங்களா, அதுலேயே போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஓகே, இப்போ தாளிச்சு விட்டுக்கலாம். கடாய் வச்சுட்டு எண்ணெய், கடுகு பொரிஞ்சோடனே வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு பச்சை மிளகா நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சமாக தூள் உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கணும். ரெண்டுமே நல்லா வதங்கணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புளி, அந்த கரைச்சி ஊற வச்சோம் பார்த்திங்களா, அந்த புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா அரைச்சி வச்சோம்ல தேங்காய், கடலை, அந்த விழுது போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அந்த பருப்பு ஆட்டி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா கொஞ்சமாக, அது ஃபஸ்ட்டே போட்டிருக்கணும். ஓகே, இப்போ போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் குழம்பு. ஓகே, தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அப்புறமா சாம்பார் பொடி, மல்லித்தூள் எல்லாம் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது நல்லா கொதிக்கணும். அந்த பச்சை வாசமெல்லாம் போகணும். அதுக்கப்புறமா இது ஆவியில் பருப்பு உருண்டையெல்லாம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். அது வெந்தப்புறம் நல்லா பச்சை வாசமெல்லாம் போனப்புறம் உருண்டை போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். பருப்பு உருண்டை குழம்பு ரெடி, கிட்டத்தட்ட ரெடி. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். அதாவது உருண்டை போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டு தான் ஆஃப் பண்ணியிருக்கேன். உருண்டெல்லாம் போட்டு உடனே ஆஃப் பண்ணிடாதீங்க. ஒரு கொதி வந்தப்புறம் தான் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள்லாம் வேறு எந்த மெத்தடில் செய்வீங்க அப்படின்றதும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ சாப்பாட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.